சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினின் கதையை முடித்து வைத்த கூட்டணி கட்சிகள். தமிழகத்தில் காங்கிரஸ் பாணியில் விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக என திமுகவோட கூட்டணியில் உள்ள 6 கட்சிகளும் போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. தொகுதி பங்கீட்டில் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு செய்ய வேண்டும் என்று கூறி வருவதால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவி வருகிறது குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். இதனால் திமுக, அதிமுக கூட்டணிகள் தங்களின் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு செய்வது பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டா மிகவும் ஆக்டிவாக செயல்பட்டு வருது. நீண்ட மோதல் யூபரிக்கு பிறகு திமுக தனது கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை உறுதி செஞ்சிருக்கு. இந்த கூட்டணி உடைந்துவிடும் நிலைக்கு சென்ற நிலையில் முதல்வர் ஸ்டாலின் யூத்து பிடித்து தக்க வச்சிருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 25 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட்டது. இந்த முறை 28 சட்டசபை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை திமுக தனது கூட்டணிக்குள் தக்க வச்சிருக்கு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியோட தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்திருக்க நிலையில் பிற கட்சிகளோட சிக்கல் நிலவி வருது. இதனால் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கான திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் தாமதம் நீடிக்கிறது. கூட்டணி கட்சிகள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரடியாக தலையிட்டு தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் கட்சியின் பாணியில் இறங்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு பேசவில்லை. நேரடியாக முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர்களுடன் பேசியே தொகுதி பங்கீட்டை முடித்தனர். அதேபோல மு.க. ஸ்டாலின் தங்களுடன் பேசி தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய வேண்டும் என்று பிற கூட்டணி கட்சியினர் போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க. ஏனென்றால் தற்போது திமுக சார்பில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவினரோட கடுமையாக பேரம் பேச வேண்டியிருக்கு. இதனால் கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், வைகோவின் மதிமுக, பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக, கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீட்டு குழுவில் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் கூட இன்னும் தொகுதிகள் இறுதி செய்யப்படலை. இந்த கட்சிகள் அனைத்தும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கின்றன. ஆனால் தொகுதி பங்கீட்டு குழுவினர் ஒற்றை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பேசி வருகிறாங்க. அதன்படி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 5 தொகுதிகள், தேமுதிக 8, விசிகாவுக்கு 7 தொகுதிகளை திமுக முன்மொழிஞ்சிருக்கு. இதனை அந்த கட்சிகள் ஏற்க மறுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறை தலா 6 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை தலா 1 குறைக்கப்பட்டிருக்கு. இதனால் அவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க. அதே போல் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் உள்ள விசிகாவுக்கு 7 தொகுதிகளும், புதிதாக வந்த தேமுதிகவுக்கு 8 தொகுதிகளும் வழங்கப்படுவதால் திருமாவளவன் தரப்பு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. மேலும் மதிமுக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுக்கு தலா 3 தொகுதிகளை வழங்கவும், ஆனால் அந்த தொகுதிகள் திமுகவின் சின்னமாக உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கான். இதனால் மதிமுக, மக்கள் நீதி மய்யம் தயங்குறாங்க. இதனால் இந்த கட்சிகளுடன் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறியாக இருக்குது என்கின்ற கணக்கு தற்போது ஏற்பட்டிருக்கு.